அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க. வாய மூடு. உங்க அம்மாவா இருந்தா இந்த மாதிரி தான் பேசுவியா? எழுந்துரு. நான் சொல்றேன்ல, எழுந்துரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். 30 days 30 யூனிக் கேஸ் சீரீஸ்ல இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் கிரைம் பேட்ரோல் அலர்ட்க்கு உங்களை வரவேற்பது நான் அனுப் சோனி. இந்த கிரைம் பேட்ரோல் அலர்ட் நிகழ்ச்சி மூலியமா இந்த நாடு முழுக்க வேறுபட்ட ஒரு சமூகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் எதிராக நடக்கிற அநியாயத்தை நாங்க ஒரு பின்பமா பிரதிபலிக்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இங்க வழிகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு இந்த கேஸை அனலைஸ் பண்ண நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஷாம் தகீர் கான். இந்த கேஸை ஏன் சூஸ் பண்ணாருன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஷாம் தகீர் கான். இது வரைக்கும் நீங்க கேட்காத பல கதைகளை இன்னைக்கு நான் உங்களுக்காக கிரைம் பேட்ரோல்ல காட்ட போறேன். அதை நீங்க பாக்குறது ரொம்ப அவசியம். நமக்கு மேல இருக்கிற கடவுள், அது எந்த கடவுளா இருந்தாலும் ஒரு சக மனுஷனை பேதம் பார்த்து வாழ சொன்னது கிடையாது. மனுஷன் தான் அப்படி பண்றான். ஹிந்து, முஸ்லிம், பணக்காரன், ஏழை, கருப்பு, வெள்ளைன்ற பேதம் இன்னும் இந்த சொசைட்டில இருக்கு. இந்த ஒடுக்குமுறை இன்னும் மக்கள் கிட்ட தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. பல விதங்கள்ல, பல ரூபங்கள்ல இந்த சொசைட்டில இன்னும் அது பரவி இருக்கு. சமூகத்தோட இந்த 2 முகத்தால தான் இங்க கிரைம்ஸ் இன்னும் நிறைய நடக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதும் அந்த மாதிரி ஒரு கிரைமை தான். சார், பார்க்கறதுக்கு 20-22 வயசு மாதிரி இருக்கு. கப்பிள்ஸ் மாதிரி தெரியும். சார், மேபி அவங்க பாய்சன் சாப்பிட்டுருக்கலாம். சார், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் பிரைவேட் பார்ட்ஸ் செக் பண்ணிட்டேன் சார். டெத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் செக்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க சார். செக்ஸ் ஆர் ரேப்? எக்ஸாக்ட்டா சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட் சார். யூசுவலாவே இந்த மாதிரி இடத்துக்கு கப்பிள்ஸ் இப்படி நடந்துக்க தான் வருவாங்க. 2 பேருமே இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் சூசைட் பண்ணியிருக்கலாம். சரிக்கே, ஒருவேளை இந்த பொண்ணை யாராவது ரேப் பண்ணி அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அவங்க பொருட்கள் ஏதாவது இருக்கா பாருங்க. சார், பாக்கெட்ல 2 பாட்டில் இருக்கு. பாய்சன் பாட்டில்னு நினைக்கிறேன். இது மேல எந்த ஒரு லேபிளும் இல்ல. சார், நீங்க ஓகேவா? ஓகே ஓகே, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சார், உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுது. வாங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். சார், நீங்க எதுவும் பேசாதீங்க. லெபார்டமிஸ்ட்டை நம்ம ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. என் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்றத முதல்ல நிறுத்து. சார், சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் செக் பண்ணிட்டேன் சார். ஐடி பர்ஸ் எதுவும் கிடைக்கல சார். இவங்களை பற்றின ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் கிடைக்கல சார். போலீஸ் எதுக்காக அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்த முகமா இருக்குன்னு சொல்லணும்? ஒருவேளை போலீஸ்க்கு இந்த பொண்ணு மிக பர்சனலாக தெரிஞ்சவங்களா? ஒருவேளை பப்ளிக்காக இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கலாம். ஒருவேளை ஒரு வெல் நோன் செலிபிரிட்டியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே நடந்தது என்னன்னு தெரியாம போலீஸ் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தும்னு அவங்க தெரிஞ்சுக்க ரொம்பவே மறுக்கிறாங்க. பீச் ஓரத்துல இருந்து கண்டெடுத்த இந்த 2 பாடிஸையும் போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இது ஒரு சூசைட்னு தெரிய வந்திருக்கு. ஆனா கிரைம் சீனை பார்க்கும்போது அது ஒரு சூசைடான்னு பல கேள்விகளும் சந்தேகங்களும் வருது. ஏன்னா சூசைட் பண்ற விக்டிம்ஸ் அவங்களோட ஐடென்டிட்டியை எப்பவுமே மறைக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு தான் போவாங்க. இந்த பொண்ணு இந்த பையனோட ஃபோன், பர்ஸ், ஐடி கார்டு திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? இது உண்மையிலேயே சூசைடா இல்ல வெல் பிளான்ட் மர்டரா? சார், அந்த பொண்ணோட டிஎன்ஏ ரிப்போர்ட் படி இறந்து போன பையனோட சீமன் அந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிருக்காங்க. ஆமா, கரெக்டா தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சூசைட் கேஸ். ஹலோ, நான் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ ஹாப்பியா? ஷிர்கே. சார், அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வந்துருச்சு. சார், இங்க பாருங்க. இந்த பொண்ணை நான் ஒரு ஆட் ஃபிலிம்ல பார்த்திருக்கேன். என் பொண்ணு எப்பவுமே மத்தவங்க முன்னாடி தாழ்ந்து போக மாட்டான். அவ தன்னோட வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவா. என் பொண்ணுக்கு சரியான படிப்பை கொடுத்துருக்கேன். அவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா வரணும்னு. இப்ப என் பொண்ணு ஒரு டாக்டரா இருக்கா, தெரியுமா? செல்லும். அதனால உங்க வீட்டுல வளர்ற பிள்ளையும் நல்லா படிக்க வைங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகட்டும். பாருங்க, இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க பிளட் சாம்பிள் கொடுக்கும்போது தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஷிர்கே, உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் தான். இது அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு கூட இருக்கிறது யாரு? அவங்கள கூட்டிட்டு வந்து பொண்ணு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. ஓகே சார். உள்ள வாங்க.
மேடம் வணக்கம், நான் சம்பல் ஷிண்டே. என்ன எதுக்கு மேடம் இங்கே வர சொன்னீங்க? ஷில்பா ஷிண்டேயோட அம்மா தானே நீங்க? ஆமாம், என் பொண்ணு தான். அவளை 2 நாளாகவே காணோம் மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் மேடம். உள்ள வாங்க, முகத்தை காட்டுங்க. ஷில்பா என் பொண்ணு, என் பொண்ணுக்கு என்னாச்சு மேடம்? இவளை என்ன பண்ணாங்க? நாங்களும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். பீச்ல ஒரு பையனோட உங்க பொண்ணு பாடி கிடைச்சது. பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பண்ணிருக்காங்க. என் பொண்ணு அப்படி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா. என் பொண்ணு கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க மாட்டா. அந்த பையன் பாடியும் காட்டுங்க. ஷில்பா, இங்க பாருங்க, இது நம்ம அஜித். சார், என் பொண்ணு ஷில்பா கண்டிப்பா சூசைட் பண்ணி சாவல சார். அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, மர்டர் தான் பண்ணிருக்காங்க. அவங்க பாய்சன் சாப்பிட்டே இறந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் வரவே இல்ல இல்லை. சார், என் பொண்ணுக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு மனசளவுல ரொம்ப தைரியமானவ சார். அவ கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஷில்பாவோட அம்மா ஒரு செக்ஸ் ஒர்க்கர், எய்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஷில்பாவுடைய 3 வயசுல இருந்து நான் தான் அவளை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். அவ வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒன்று சொல்லவா சார், சொசைட்டியில் இருக்கிற சக மனுஷங்களே இப்படி பண்றாங்களே சார். ஷில்பாவை பாதுகாக்க கஷ்டமா இருக்கு சார். எங்க போனாலும் பிரச்சனை தான். ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா, எங்க போனாலும் அவளை ஒரு திருநங்கையோட பொண்ணுன்னு அவமானப்படுத்துவாங்க. நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ரூம்குள்ள போய் மறைஞ்சுக்க போறியா? ஏன் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல, அப்ப நீ பயப்படவே கூடாது. நீ இந்த சம்பா ஷிண்டேவோட பொண்ணு. இந்த உலகத்துல இருக்க எல்லாரையுமே சமாளிக்க கத்துக்க. இல்லன்னா இந்த உலகத்துல இருக்க ஆளுங்க நம்மள வாழவே விட மாட்டாங்க. அது நீ அலறத நிப்பாட்டு, நீ தங்கம் அல்லாதம்மா. அவ ரொம்ப தைரியமான பொண்ணாதான் வளர்ந்தா. காலேஜ் போனதுக்கு அப்புறம் இதே வார்த்தைகளை தான் கேட்டா. ஆனா அவங்களுக்கு எதிராக போராடவும் செஞ்சான். தக்க பதிலடி கொடுக்கவும் என் பொண்ணு கத்துக்கிட்டா சார். ஹே ஷில்பா, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உனக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரே ஆளாமே. பேசி முடிச்சிட்டியா? உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும். நான் என் பேரண்ட்ஸை நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் சொல்லட்டா? அவங்க எனக்கு மேனஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு மனித நேயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, மற்றவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்த எல்லா விஷயத்தையும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்க உண்மையான சுபாவத்தை உங்க பிஹேவியர் மூலியமா எனக்கு காட்டிட்டு இருக்கீங்க. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றல, எழுந்துரு. ஒரு நாள் அவளுக்கான ராஜகுமாரனை அவ கண்டுபிடிச்சா. என் பொண்ணு படிக்கிற அதே காலேஜில் தான் அவனும் படிச்சான். அவன் தான் அஜித் தேஷ்முக். பைக்கை நிறுத்து, நிறுத்து. உனக்கு இதுதானே வேணும்? யார் அந்த பையன்? இங்க பாருமா, என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கப்புறம் அஜித் எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். இங்க பாருப்பா, இதை ட்ரை பண்ணி பாரு. இல்லை, நீ இதைத்தான் ட்ரை பண்ணணும். இதை சாப்பிடு. நீங்க 2 பேரும் அவங்கள கொஞ்சம் சாப்பிட விடுங்கடி. நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இந்தப்பா, நீ இதை சாப்பிடு. அட, இங்க இருக்க எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி பண்றோம். செல்லம், நீ சாப்பிடுமா. நாங்க எல்லாருமே அவனை தேவதையா நினைச்சோம். ஏன்னா எங்க பொண்ணு திருநங்கை குடும்பம் தெரிஞ்சும் அவன் எங்க பொண்ணை காதலிச்சான். எல்லாமே சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களை சுத்தமா பிடிக்கல. அவங்க வீட்டில் கூட நான் நேரில் பேசினேன் சார். என்னுடைய பொண்ணு ஷில்பாவுக்கு நான் நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். அவளுக்கு நல்ல பண்புகளை சொல்லி வளர்த்துருக்கேம்மா. நீங்க வேணும்னா பாருங்க, உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பா. உங்க குடும்பம் பெருமைப்படுற அளவு அவ நடந்துக்குவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சம்பா. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல என் குடும்பத்தை பத்தி தான் ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதுவாங்க. நாங்க எல்லாரும் ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடுவோம். எல்லாரும் எங்களை பார்த்து சிரிப்பாங்க. சரி, அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கை தட்டி டான்ஸ் ஆடுவீங்க.
அத நாங்க பார்த்து உங்க வீட்ல கல்யாணம் பண்ணதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படணும். அத தானே சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற முடிவுல இருக்காங்க. அவங்கள நம்மளால தடுக்கவே முடியாது, உங்களாலையும் தடுக்க முடியாது. தேஷ்முக் ஃபேமிலி இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அஜித்தும் ஷில்பாவும் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்கல, அது எனக்கு தெரியும். அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க சார். தயவு செஞ்சு கொலைகாரங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உண்மை கண்டிப்பா வெளியே வரும். ஷெர்கே, அஜித்தோட ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலியை முதல்ல பார்க்கலாம் வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க, ஒரு திருநங்கையோட பொண்ணை யார் தான் மருமகளா எடுத்துப்பாங்க? நாங்க அஜித் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், ஆனா அவன் எங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே பிடிவாதமா இருந்தா. அந்த தைரியத்துல தான் அவ வந்து சம்மந்தம் பேசினா. உங்க பையன் காணாம போய் 2 நாள் ஆகுது. உங்க பையன் காணாம போனதா உங்க குடும்பத்திலிருந்து யாருமே வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்காதது ஏன்? சார், அஜித் எப்பவுமே அடிக்கடி ஷில்பா வீட்டுக்கு போவான். சில நேரத்தில் அங்கேயே தங்கிடுவான். அவன் அங்கே தான் இருக்கான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார். ஓகே, அதை விடுங்க. உங்க பையன் இறந்த செய்தி உங்களுக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். ஆனா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நாங்க எல்லாரும் இங்க வந்ததே அதை சொல்றதுக்காக தான். ஆனா உங்க பையனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட நீங்க ரெடியா இல்லையே. என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு சார். அதனால நான் கேஷவ உங்க கூட அனுப்புறேன். கேஷவ், நான் எப்படி போக முடியும்? எனக்கு இம்பார்ட்டண்டா ஒரு மீட்டிங் இருக்கு. கேஷவ். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க கிளம்பலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து பார்க்குறேன். ஷெர்கே, நீங்க போய் அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸை வாங்குங்க. மர்டர் நடந்த இடத்துல இவங்களுடைய நம்பர் ஆக்டிவா இருந்துதான் செக் பண்ணுங்க. ஓகே சார். இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் தன்னோட பொண்ணை படிக்க வைங்கன்னு தைரியம் சொன்ன அம்மா இன்னைக்கு உடஞ்சு போயிருக்காங்க. இந்த அம்மா இப்போ ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருக்காங்க. தன்னோட பொண்ணு மர்மமான முறையில் இறந்ததா இப்போ இவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? எங்க வேலையை கொஞ்சம் பார்க்க விடுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல. சார், நாங்க இவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க எதுவும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. அக்கா, நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். ஷில்பா இறந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இவர் யாரு? இவன் தான் சூரஜ். என் டீ ஸ்டாலை இவன் தான் பாத்துக்கிறான். என்னோட பையன் மாதிரி இவன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க. எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்றோம். அஜித்தோட ஃபாதர் யஷ்வந்த் வந்திருக்காரு சார். ஈவன் அந்த அஜித் பாடியை கூட இன்னும் அவங்க வந்து பார்க்கல சார். ஆனா ஷில்பா இறந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்து அழுதாங்க. ஆனா அந்த மாதிரி அஜித் ஃபேமிலியில யாரும் வரல. ஒரு திருநங்க பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சதுனால அவங்க கோபமா இருந்திருப்பாங்க. அந்த குடும்பம் வராததுக்கு காரணம் அதுவா தான் இருந்திருக்கும் சார். இந்த ரீசனுக்காக தான் அஜித்தையும் ஷில்பாவையும் மர்டர் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இருக்கலாம். ஆனா இது பார்க்க சூசைட் மாதிரி தான் தெரியுது. அஜித்தோடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்க சொன்னேன், என்னாச்சு? அந்த அளவுக்கு எதுவும் ஸ்பெஷலா கிடைக்கல சார். அவங்க சாகும்போது அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. நான் அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். சஸ்பிஷியஸா எதுவும் இல்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ஏதாவது தெரிஞ்சதா? சார், இப்போதைக்கு எந்த ரிப்போர்ட்ஸும் வரல சார். ஷில்பா ஒரு நல்ல பொண்ணு மேடம். அவ யாருக்கிட்டையும் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டா. எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பா. மற்றவங்களையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா. அப்புறம் உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? எப்படி மேடம்? நீங்க டீ குடிக்கிறீங்களா? விலாஸ் 2 கப்பு டீ. இல்ல, எங்களுக்கு வேண்டாம். முதல்ல பதில சொல்லு. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மேடம். அவங்க என்னை ரொம்ப நம்புவாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தருவேன். இங்கே பாருங்கள் மேடம், இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள். முதல் தடவை சேரீ கட்டும்போது அவங்க எடுத்த ஃபோட்டோ இது. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சார், சொல்லுங்க சார். எனக்கு இந்த தேஷ்முக் ஃபேமிலியை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் சொல்றது? இந்த குடும்பம் இருக்கிறதுலே ரொம்ப வினோதமான குடும்பம். எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டைன்னு தான் இருக்கும். அஜித் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ணுறது இந்த வீட்டில் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் கூட அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு. எதுக்காக சண்டை போட்டாங்க? அவனுக்கு அவங்க அம்மா மேலே லைட்டாக சந்தேகம் சார். அவங்க அம்மா யார் மேலேயும் அஃபேர் வச்சுருக்காங்கன்னு அவனுக்கு சந்தேகம்.
அதான் சொன்னல சார், இது ஒரு வினோதமான ஃபேமிலின்னு. இந்த வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம போனா டாக்டரை கூட கூப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் சத்யானந்த், அவர் தான் வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாரு. ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் அவங்க வீட்டுக்கு துணி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப அவங்க பையன் கூட இந்த அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் அந்த டாக்டர் சத்யானந்தனால தான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான அவங்க அம்மாவை சத்தம் போட்டாரு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு சரியா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு டாக்டர் சத்யானந்த வர சொன்னீங்க? அவர் அடிக்கடி வர்றதுனாலதான் எனக்கு உடம்பு நல்லாவே இருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தது அப்பாவுக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க ஏன் அவரை போய் பார்க்கணும்? சரி, இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நான் அவரை போய் பார்க்கறேன். கொஞ்சம் புலம்புறத நிறுத்து, புரியுதா? அம்மா, இப்படி எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நிறுத்துங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? அஜித், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? உங்க அம்மா மேல இப்படி ஒரு பழிய போடுற? அசிங்கப்பட வேண்டியது நீங்க தான். நீங்க இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அஜித், உனக்கு மேனஸ் இல்ல? உங்க அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா? இந்த ஜூஸ் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து அந்த டாக்டர் கூட தான் அஃபேர் வச்சிருக்காங்க. அந்த திருநங்கையோட பொண்ணு அவன் எப்ப காதலிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே எங்க மேல இருக்க மரியாதை போயிடுச்சு சார். அவன் நல்லதான் இருப்பான், இப்பெல்லாம் அடிக்கடி சண்டை போடுறான். இது எல்லாமே அந்த பொண்ணும் அந்த திருநங்கையும் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் சார். வீட்ல யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல, எங்களை பத்தி அவன் நினைச்சு பாக்குறது இல்ல. உங்களுக்கும் ஒரு பிசிஷியனுக்கும் அஃபேர் இருக்கிறதால தான் உங்க பையன் இப்படிலாம் நடந்துக்கிறதா வெளில பேசிக்கிறாங்க. அது எல்லாமே சுத்த போய். இந்த யோசனையை அவனுக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. இத பத்தி அவன்கிட்ட நிறைய தடவை நான் கேள்வி கேட்டுட்டேன். அவன் எனக்கு பதில் சொல்ற மாதிரி இல்ல சார். அப்புறம் மிஸ்டர் சத்யானந்த், அவரு எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவர் மேல அநியாயமா பழி போடுறதெல்லாம் பாவம் சார். நான் பெத்த பையனே அநியாயமா என் மேல பழி போடுறத பார்க்கும்போது அது ரொம்ப வலியை உண்டு பண்ணுது சார். ஏன் இப்படி பண்றீங்க? மேக்கப் போடாம உங்களால வெளியே போக முடியாதா? நீங்க மட்டும் ஏன் இப்படி புரிஞ்சிக்காம இருக்கீங்க? நீ என்ன சொல்ற? நீங்கன்னா என்ன அர்த்தத்துல சொல்ற? அட அம்மா, சாரி 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 சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அதாவது பட் நீங்க எல்லாரும் வெளியே போறீங்க, அதுக்கேத்த மாதிரி மேக்கப்பும் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறீங்க. ஆனா நான் எதுக்கு அதெல்லாம் போடணும்? நான் அதை போடாமலே நல்லா தானே இருக்கேன். மனசு சுத்தமா இருந்தா போதும், லுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அதுக்கும் மேல இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு விதத்துல அழகுதான், தெரியுமா? அக்கா, நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் மாதிரி நடிக்கிறான்னு. நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம சில்ஃபாவும் ஹீரோயினி மாதிரி தானே இருக்கா. அட, நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஆன்ட்டி. இந்த மாதிரி எப்பவும் சிரிப்போட இருக்கணும். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நடிச்சுக்கிட்டே இரு. 2-3 குழந்தை பிறந்த பிறகு உனக்கு வெயிட் அதிகமாயிடும். ஒரு குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. குழந்தையா? நான் கடைசி வரைக்கும் குழந்தை பெத்துக்க மாட்டேன். என்னோட அழகு அது வீணாக்கிடும். நான் கிளம்புறேன். நீங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. தாமினி, அஜித் குடும்பமும் அந்த லாண்ட்ரி மேனும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அஜித் ஒரு பர்வர்ட், அவங்க அம்மா ஒரு ஆல்கஹாலிக் அண்ட் ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க. அவன் அவங்க அம்மா கேரக்டர் மேல சந்தேகப்படுறான். இன்னொரு பக்கம் சம்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் ஒரு பெர்ஃபெக்ட் பாய். அஜித்தோட ட்ரூ நேச்சர் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல சார். ஒருவேளை இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க அஜித் பத்தி போய் சொல்லியிருக்கலாம். மேடம், பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். பாட்டில்ஸ்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வேணும்னு தான் அழிச்சிருக்காங்க. அவங்க வெறும் ஷில்பாவை மட்டும் மர்டர் பண்ணியிருக்கலாமே. அப்பனா அஜித் ஷில்பா கூட 2 தடவை செக்ஸ் பண்ணியிருப்பானா? ஒரு தடவை காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான், இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஎம் ரிப்போர்ட்ல ஷில்பா பாடியில இருந்து கிடைச்ச சீமன் அஜித்தோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுது. ஒருவேளை அஜித் இல்லைன்னா வேற யாராவது ஷில்பாவை ரேப் பண்ணியிருப்பாங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் காட்டுங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாட்டில்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கலன்னு போட்டிருக்கு. பாட்டில்ஸ் மேலே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அழிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அவங்கள குடிக்காம வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருந்தா? அப்பனா இது நம்ம நினைக்கிற மாதிரி சூசைட் கேஸ் கிடையாது. இது ஒரு மர்டர் கேஸ், டபுள் மர்டர் கேஸ். ஒரு பொண்ணு எழுந்த ஒரு அம்மாவோட வலி உங்களுக்குலாம் எப்படி தெரியும் சொல்லுங்க. எனக்கு தெரியும், என் பொண்ணை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் நிம்மதியா? ஒரு பொண்ணோட அம்மாவா என்னால இனிமே நிம்மதியா வாழ முடியாது. என் பொண்ணை கொண்டவனும் கண்டிப்பா நிம்மதியா இருக்க மாட்டான். சார், நீங்களா? நீங்க இப்ப சிக் லீவ்ல இருக்கீங்க சார். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஓ கமான், இது ஒரு டபுள் மர்டர் கேஸ். எனக்கு டென்ஷன் ஆகுது. கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. கடே, அதை நிறுத்து. இது அந்த கொலைகாரம் பண்ண மிகப்பெரிய தப்பு.
ஃபோர்ஸ் பண்ணி விஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டில்ல இருக்கிற கைரேகையை அழிச்சிருக்க கூடாது. அந்த கொலைக்காரன் யாரா இருக்கும்? இந்த அஜித்தை பத்தி நமக்கு ஏன் 2 ஒப்பீனியன் கிடைச்சிருக்கு? இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்யா இருக்கும்? இந்த விஷயம் எப்படி இந்த கொலைக்கு கனெக்டடா இருக்கும்னு எனக்கு புரியல. அதுதான் சார் எங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியல. எப்படி ஒரு மனுஷனுக்கு 2 பக்கம் இருக்கும், ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட். ஒருவேளை அந்த சம்பாவே இந்த கொலைகளெல்லாம் செஞ்சிருந்தா, சம்பா அஜித் ஒரு நல்ல பையன் தான் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. சம்பாக்கும் அஜித்தை ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அஜித் ஃபேமிலி இவனை பத்தி சொன்னது எல்லாமே உண்மையா? சார் அப்படின்னா அவங்க ஷில்பாவை ஏன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கணும்? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் சார். தேஷ்முக் ஃபேமிலி கூட இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம். ஆனா எதுக்காக சொந்த பையனே அவங்க கொலை பண்ணணும் சார்? அவங்க வெறும் ஷில்பாவை மட்டும் மர்டர் பண்ணிருக்கலாமே. அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பில்லை. சுஹாசினி மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அஜித் மேல ஒரு கோவத்தில் இருக்காங்க. வாய மூடு. ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். அவங்க ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. இல்லனா இது ஒன் சைடு லவ் மேட்டரா கூட இருந்திருக்கலாம். இருக்கலாம் சார். சம்பாலோட பையன் சூரஜ், நான் அவனை கொஸ்டின் பண்ணேன் சார். ஷில்பாவை பத்தி அவன் பேசின விதம் ரொம்ப சந்தேகத்துக்குரியதா இருக்குது. அவனோட போன்ல கூட ஷில்பாவோட போட்டோஸ் தான் வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஷில்பாவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இது ஒரு சைலண்ட் லவ்வர் கதையா? அவனுக்கு மர்டர் மோட்டிவ் ஏதாவது இருக்கா? எஸ் சார். ஒருவேளை அவன் தான் ஷில்பா மேல ரிவெஞ்ச் எடுக்க ரேப் பண்ணியிருக்கணும்னு தோணுது. அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிங்க. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் விசாரிங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு அவன் எங்க இருந்தான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எஸ் சார். தாமினி, எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. சார் உங்களுக்கு சுகர் ஏற்கனவே அதிகமா இருக்கு. ப்ளீஸ் வாயை மூடுங்க. எனக்கு எதுவும் ஆகல. சுகர் போட்டு எனக்கு டீ குடுக்கலன்னா என் மைண்டே ரெஃப்ரெஷ் ஆகாது. புரிஞ்சுதா? 4 ஸ்பூன் சுகர் போட்டு டீ எடுத்துட்டு வாங்க. நான் உங்ககிட்ட சுகர் போட்ட டீ கேட்டேனா? போய் சுகர் இல்லாம டீ எடுத்துட்டு வாங்க. என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? போங்க. பாவக்காய் ஜூஸ் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஷில்கே, இன்னைக்கே அவர் இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே மேடம். சார் ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? சார், அஜித்தோட அப்பா யாஸ்வந்த் வந்திருக்காரு சார். உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. சொல்லுங்க. அவர் உள்ள வரமாட்டார் சார். அவர் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவர் சோர்ந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை யாரு கொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க இங்க வந்திருக்கேன் சார். நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார் கண்டுபிடிக்க. எங்களுக்கு அது சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். என் பையனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். அவனை மாதிரி ஒரு டீசென்டான பையனை எதுக்கு சார் கொல்லணும்? அவன் ரொம்ப நல்ல பையன் சார். நல்ல பையனா? ஆனா நீங்க அவனுக்கு நிறைய பேட் ஹாபிட்ஸ் இருக்குன்னு எங்க கிட்ட சொன்னீங்களே. அவனுக்கு எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது சார். அவன் ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப நல்ல பையன். எல்லாருக்குமே அவன் மரியாதை கொடுத்து தான் பேசுவான். ஃபர்ஸ்ட் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம். என் பையனை காப்பாத்துங்க. என் பொண்ணை யாரு கொண்டாங்களோ அவங்க கண்டிப்பா நிம்மதியா வாழ மாட்டாங்க. அவங்க என்னைக்கும் நல்லா இருக்க மாட்டாங்க. நீ பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்க. உன் மேல யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஷில்பாக்கு பியூட்டிஃபுல் ஃபேஸ் மட்டும் இல்லை, ஆக்டிங் டேலண்ட்டும் நிறையா இருக்கு. அவன் இந்த இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணலாம் தெரியுமா? அதெல்லாம் வேணாம். இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப மோசமானதுப்பா. அவ கண்டிப்பா படிச்சு நல்ல டாக்டர் ஆவா. அதுதான் என்னோட ஆசை. என்னுடைய பொண்ணு படிச்சு இப்ப டாக்டர் ஆயிட்டா. நீங்களும் உங்களுடைய பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க. உங்களுடைய பெண் குழந்தைங்களை படிக்க வச்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். இதனால நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளோட நாடும் நம்மளோட சேர்ந்து முன்னேறும். போலீஸ் நிறைய பேர் மேல சந்தேகப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. மீடியாவோட பார்வை இப்போ இந்த கேஸ் மேல தான் இருக்கு. போலீஸ் யஷ்வந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. யஷ்வந்தோட பிளட் ரிப்போர்ட்ல ஒரு விஷச்செடி மூலியமா ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் ரொம்பவே வீக்கா இருந்திருக்காரு. இப்போ அவர் சாகிற நிலைமைக்கு போனதுக்கும் அந்த ஹெர்ப் தான் காரணம். இதை ஒரு ஆள் தான் செஞ்சிருக்க முடியும். ஹெர்பை பத்தி ரொம்ப நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனால தான் இதை செஞ்சிருக்கவே முடியும். அஜித்தோட ஃபேமிலி டாக்டரான ஃபிசிஷியன் சத்யா நந்தால்.
சார் 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 என்ன அடிக்காதீங்க. நான் எதுவும் பண்ணல சார். கமான் டாக்டர் சார், ஏதாவது சொல்லுங்க சீக்கிரம். அவர் ஏன் சிக்கா இருக்காருன்னா, யஷ்வந்த்க்கு நான் சீக்ரெட்டான ஒரு ஹெர்பு கொடுத்துருக்கேன் சார். அது ஒரு ஸ்லோ பாய்சன். அந்த ஹெர்பால தான் யஷ்வந்த் ரொம்ப சிக்கானாரு. ஆனா எதுக்காக நீ அந்த ஹெர்பை அவருக்கு கொடுத்த? சார் நான் என்ன வந்துனா என்னன்னு சொல்லு. ஏய் இங்க பாரு, நான் படிச்சவங்கள எப்பவும் அடிக்கிறது இல்லை. ஆனா இந்த ஷிர்கே இருக்காருல்ல, யாரும் என்னன்னு பார்க்காம அடிப்பாரு. இவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் எந்த மெடிசனாலையும் உன் காயத்தை ஆற வைக்கவே முடியாது. என்ன சொல்ற? ஷிர்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் இருங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சுபாஷினி மேல எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு சார். அதனால தான் யஷ்வந்தை நாங்கள் வீக்காக்க ட்ரை பண்ணுறோம். ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவனை கொண்டுட்டா எங்கள் ரிலேஷன்ஷிப்பை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஏய் நீங்கெல்லாம் என்ன பைத்தியமாடா? அப்போ இது வெறும் ரூமர் இல்லை, உண்மையிலேயே நீ அவங்க மேலே அஃபேராக இருந்திருக்க இல்லையா? அப்புறம் அஜித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சார் ஒரு தடவை வீட்டில் நானும் சுபாஷினியும் தனியாக இருக்கும்போது. இல்லை சார், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் யார் கொண்டது? அந்த சுபாஷினி தானே? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல சார். ஷிர்கே, யஷ்வந்த்க்கு பாய்சன் கொடுத்ததா சார்ஜ் ஷீட் எழுதி இவனை தூக்கி இப்பவே உள்ள போடுங்க. சுபாஷினி என்ன கதை சொல்றான்றத போய் நாம கேட்போம். என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க நீங்க. அந்த டாக்டர் உங்ககிட்ட போய் சொல்றா. நான் எதுக்காக அவங்கிட்ட அஃபேர்ல இருக்கணும்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல இப்படி பழி போடுவா? அந்த டாக்டர் போய் சொல்லல, இந்த சுபாஷினி தான் போய் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அஜித் இந்த விஷயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த டாக்டர் போய் சொல்றதா சொல்றாங்க. ஒருவேளை கொலை செஞ்சது அந்த டாக்டர் இல்லைன்னா வேற யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பணம் கொடுத்து யாரையோ செட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பண்ணுங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து February 21 யாருக்கு எவ்வளவு போச்சுன்றதை உடனே செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் சுபாஷினி அவங்க அக்கௌண்ட்லேருந்து எந்த பணமும் எடுக்கல சார். ஆனால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. யார் அக்கௌண்ட்டுக்கு? சார் என்னோட மாமியார் என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் 1 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார். அதை நான் அப்பயே அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் சார். அப்படியா? நீங்க 2 பேருமே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்களா என்ன? 1 லட்ச ரூபா அவங்க ஏன் உனக்கு தரணும்? ஆக்சுவலாக அவங்க எனக்கு அஜித்தையும் ஷில்பாவையும் கொலை பண்ணுறதுக்கு தான் பணம் கொடுத்தாங்க சார். ஆமாம் சார், நான் அவங்கள கொல்லலை சார். அவங்க கொடுத்த பணத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் என் மொபைல் லொக்கேஷனை செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு இன்னசென்ட் சார், நான் யாரையும் கொலை பண்ணலை. என்னை நம்புங்க சார். நீ பொய் சொல்ற. நீயும் உன்னுடைய மாமியார் சுபாஷினியும் சேர்ந்து தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கீங்க. சார் அப்படிலாம் இல்லை சார், நான் அவங்க கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நான் யாரையும் கொல்லலை, என்னை நம்புங்க சார். சரி நான் நம்புறேன், நீ உண்மையை தான் சொல்ற. சரி கேஷவ் எதுக்கு போய் சொல்றாரு? நான் பார்த்ததுலயே 1ஆம் நம்பர் திருட்டு பையன். வேலை இல்லாம வெட்டியா இருக்கான். அவன் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போடுற துணி வரைக்கும் எல்லாம் ஏன் காசு. நான் கொடுக்கறது அவனுக்கு பத்தல. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். சார் அஜித் ஷில்பா அவங்க 2 பேரும் மர்டர் ஆன அந்த நைட்ல சூரஜோட மொபைல் லொகேஷன் அவங்க வீட்டில் தான் காட்டுது. கேஷவ் எங்க இருந்தா? அவனோட கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு எங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல சார். சார் பாய்சன் பாட்டிலோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அஜித் அண்ட் ஷில்பா 2 பேரும் பாய்சனால இருந்து டாட்டூரா செடியை வச்சு அவங்க பாய்சன் தயாரிச்சிருக்காங்க. அஜித் அண்ட் ஷில்பா 2 பேரும் பாய்சனால டாட்டூரா செடியை வச்சு அவங்க பாய்சன் தயாரிச்சிருக்காங்க. டாட்டூரா செடியை வச்சு பாய்சன் செய்ய முடியுமா? அந்த ஃப்ளவர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? சார் யூஸ்வலாக அந்த ஃப்ளவர் காட்டுக்குள்ளார தான் கிடைக்கும். மகாசிவராத்திரி அன்னைக்கு கோயில்களில் பயன்படுத்துவாங்க. டட்டுரா மலர்களில் சிவனுக்கு பூஜை செய்ய பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் இருங்க, மகாசிவராத்திரி February 21 மகாசிவராத்திரி தானே? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த சிவன் கோயில்களுக்கு வெளியே இருக்கிற எல்லா பூக்கோட பக்கத்தில் இருக்கிற CCTV கேமராவை செக் பண்ணுங்க. அது எல்லாமே எனக்கு வேணும். இந்த அளவுக்கு டாட்டூரா பூக்களை யார் வாங்கினாங்கன்றதை கண்டுபிடிங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அந்த டாட்டூரா மலரால யார் யாரெல்லாம் செத்து போயிருக்காங்கன்ற கேஸ் டீட்டெயிலை எடுத்து முதல்ல எனக்கு அனுப்புங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தேஷ் ஃபேமிலி இல்லைன்னா சம்பா கம்யூனிட்டி, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு டட்டூரா பாய்சன் செய்ய தெரிஞ்சிருக்கு. தாமினி நல்லா கவனிங்க, சம்பா கூட இருக்கிற எல்லாரையுமே நல்லா விசாரிங்க. எஸ் சார். சூரஜ் பேக்ரவுண்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? அவ்வளோ பெருசாக கிடைக்கல சார். சூரஜ்க்கும் எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸும் கிடையாது சார். சம்பா தான் அவருக்கு எல்லாமே செஞ்சு தரது. இன்ஃபேக்ட் சம்பா கூட அவன் பல வருஷமாக இருக்கான். அவனை ரேடரில் வைங்க. நாம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஓகே சார்.
என் பையனை கொன்னுட்டாங்க, என்னோட 2 பசங்களையும் கொன்னுட்டாங்க. 2 குழந்தைகளை இழந்த அம்மாவோட கதறலாம் இப்போ உங்களால கேட்க முடியுது. போலீஸ் ஷில்பா அஜித்தை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் சூரஜ் உயிரோட இருந்திருப்பான். போலீஸோட அலட்சியத்தால இங்க 2 கொலை நடந்திருக்கு. போலீஸ் திருடங்களை கண்டுபிடிக்காம அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தன்னுடைய 2 பசங்களை அடுத்தடுத்து பறி கொடுத்த ஒரு அம்மாவோட அலறலை தான் நம்ம இப்ப கேட்டோம். ஷில்பா இல்ல அஜித்தை கொன்னது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தா போலீஸ் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சம்பா கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போலீஸ் ஒரு இன்ஃபார்மர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸை போலீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. உங்களுக்கு அஜித் ஷில்பா கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, இருந்தும் நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சதா சம்பா சொன்னாங்க. இது என்னுடைய ஆசீர்வாதமாக நினச்சி வாங்கி கொடி. என்னுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்றைக்குமே உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீ ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிற. அப்புறம் உனக்கு எங்களுடைய கம்யூனிட்டியிலேருந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த பொடி குடி. சார், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சேன். ஏதாவது சொல்லுங்க சீக்கிரம். என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. ஷில்பாவுக்கும் அஜித்துக்கும் பிறக்கிற குழந்தைய என்கிட்ட தரணும். நாங்கள் அந்த குழந்தைய ஒரு திருநங்கையாக மாற்றி எங்கள் கம்யூனிட்டியோட அடையாளமாக அந்த குழந்தைய மாற்றுவோம். இதெல்லாம் ஒரு கண்டிஷனா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். நீ என் குழந்தையை யூஸ் பண்ண நான் விடவே மாட்டேன். வாய மூடி. சத்தம். சம்பா, அவளை ஒத்துக்கு வை. உன் மொத்த ஃபேமிலி நம்ம கம்யூனிட்டி தள்ளி வச்சிருவேன். உனக்கு தெரியும்ல நம்ம கம்யூனிட்டி உங்களை தள்ளி வச்சா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ. ஆமாம் சார், இந்த கண்டிஷனை ராஜாராணி வச்சாங்க சார். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை. இது எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பிரச்சனை. நானும் அந்த கம்யூனிட்டியும் வேறு கிடையாது சார். எங்கள் கம்யூனிட்டிலே அவங்க தான் பெரியவங்க. அவங்கள எதிர்த்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள எதிர்க்கிற அளவு எங்களுக்கும் தைரியம் இல்லை சார். உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து உங்களை தள்ளி வச்சிருவாங்கன்னு பயந்து தான் நீங்கள் அஜித் ஷில்பாவை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேரை கொலை பண்ணிட்டீங்களா? ரொம்ப சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் என்ன திருநங்கன்றதை மட்டும் மறக்கலை சார், நான் ஒரு அம்மான்றதையும் மறந்துட்டீங்க. எனக்கு நல்லா புரியும் சார். ஷில்பாவோட வழி என்னன்னு எனக்கும் புரியுது. அவளை வளர்த்து ஆளாக்குனது நான் தான். அவளோட எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கும் நான் ரொம்பவே பயந்தேன் சார். ஷில்பாவை இந்த விஷயத்தில் ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் அவட்ட பேசினேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவைகளை விட்டுட்டு போயிட்டா சார். சம்பாக்கா மட்டும் இல்லை, எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே ஷில்பாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம். அவள் எங்களுக்கும் ஒரு பொண்ணு தான். சம்பா திரும்ப இந்த விஷயத்தை பற்றி ஷில்பா கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. ஷில்பா, நீ எங்களுடைய பொண்ணு தானம்மா. எங்கள் நலனுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாதாமா? இதுக்காக தான் நீங்கள் என்ன வளர்த்தீங்களா? உங்களோட கம்யூனிட்டி நல்லா இருக்கணும்ட்டு என்னோட குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறீங்களா? அம்மா, நீங்க தான் இது வரைக்கும் என்ன வளர்த்தீங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, என்னாலதான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சது. ஆட் ஃபிலிம்லாம் பண்றீங்க, என்னாலதான் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறீங்க. போய் அந்த டிவி கிட்ட போய் சொல்லுங்க, கம்யூனிட்டியோட நலனுக்காக சொந்த பொண்ணோட குழந்தைய தியாகம் பண்ண போறேன்னு. அப்புறம் பாருங்க உங்க பேர் புகழ் எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு. சார், சிவன் கோவில்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டேன் சார். சார், இங்க பாருங்க, வர்த்தக் நகரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ். தாமினி, அந்த ஃபைலில் 2 நாளுக்கு முன்னாடி பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருந்தீங்களா? அதை எடுத்துட்டு வாங்க. சார், இதை பாருங்க. ஷிர்கே,
இது ரெண்டுமே ஒரே ஆள் தானே? ஆமாம் சார், ஒரே ஆளு தான். ஆனால் வெறும் ஃபுட்டேஜஸை வச்சு இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? 21ஆம் தேதி இந்த ஆளுடைய மொபைல் லொகேஷனை எடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை அழிச்சதுக்கப்புறம் அவன் இன்னொரு மிஸ்டேக்கையும் பண்ணியிருப்பான். மொபைல் ஃபோனை நிச்சயமாக அந்த க்ரைம் சீனுக்கு அவன் கொண்டு வந்திருப்பான். சார், லாஸ்ட் இயர் சங்கூரில் ஒருத்தன் பாய்சனை குடிச்சு இறந்துருக்கான் சார். அந்த கேஸோட ஃபைல் சார் இது. இறந்து போனவங்களுடைய பேரு ஆஷா. அவங்க ஒரு திருநங்க. போலீஸ் இவங்க ரூம்மேட்டை தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா எவிடன்ஸ் பத்தலன்னு அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த ரூம்மேட்டோடைய பேர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இவங்களை உடனே வர சொல்லுங்க. நான் சரியான ஒரு பாடம் கத்து தரணும். என்ன சார் இதெல்லாம்? எதுக்கு சார் என்ன தேவையில்லாமல் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணல சார். ஆஷா மருந்து குடிச்சுதான் இறந்து போனா அதை நான் ஒத்துக்கிறேன். என் கூட தான் தங்கி இருந்தா. அதனால தான் சம்பர் போலீஸ் என்ன கைது பண்ணாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணலை சார். அதனால தான் என்னை ரிலீஸ் பண்ணாங்க. யாராவது தட்டூரா விதைகளை தின்னு இறந்ததுக்காக என்னை எப்படி சார் நீங்கள் ஃபேம் பண்ணி கைது பண்ண முடியும்? இவங்க எவ்வளவு லாஜிக்கா பேசுறாங்கன்னு பாத்தியா? ஆனா எங்க கிட்ட இதை விட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அதுவும் லாஜிக்கோட. நம்பர் 1, வர்தக் நகர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு, தெரியுமா? ஷிர்கே, அதை காட்டுங்க. நம்பர் 2, ஷில்பா அஜித் மர்டர் நடந்த இடத்துல உன்னுடைய மொபைல் லொகேஷனும் அந்த இடத்த தான் காட்டிட்டு இருக்கு. உண்மையை சொல்லிடு கருடே. அந்த நம்பர் 4 ஸ்டிக்கை கொண்டு வாங்க. சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். சார், எனக்கு ஷில்பாவும் அஜித்தும் எங்கே சீக்கிரட்டாக சந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அங்கே போயிட்டு சில பேரோட உதவியால் அவங்கள நான் கொன்னுட்டேன். யார் உனக்கு உதவி பண்ணது? சார், டட்டோரா விதைகளை வச்சு நான் தான் இவங்களுக்கு பாய்சன் பண்ண ஹெல்ப் பண்ணேன். அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் பீச் கரையோரம் போனோம். அங்கே ஷில்பாவும் அஜித்தும் இருந்தாங்க. நாங்கள் அங்கே போகும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. சம்பா மேலே ஒரு பொறாமை இருக்குது. ஒரு செக்ஸ் ஒர்க்கர் குழந்தைய வளர்த்ததுனால எல்லா மீடியாவும் சம்பா ஒருத்தையை மட்டும்தான் பாராட்டினாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியல. ஆமாம் சார், சம்பா அந்த பொண்ணை எடுத்து வளர்த்துறதுலேருந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ராஜாராணி கூட அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது. சூரஜை எதுக்காக கொன்னீங்க? நான் டிவியில் சம்பாவை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் நான் அவளை அழிக்க போகிறேன். என்னை விட அவகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? நீ வேணா பாரு, ஷில்பாவை கொன்ன மாதிரி உன்னையும் ஒரு நாளைக்கு கொல்லுவேன். நீ தான் என்னோட ஷில்பாவை கொன்னுதா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொல்ல. ஷிர்கே, புஷ்பா மேல அஜித், ஷில்பா, சூரஜோடைய மர்டர் கேஸை ஃபைல் பண்ணுங்க. விகாஸ் மேல அஜித்தோடைய மர்டர், ஷில்பாவுடைய ரேப், அதுக்கான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க. என்னதான் சம்பா ஒரு திருநங்கையா இருந்தாலும் ஒரு நார்மலான லைஃப்பை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. கடினமாக உழைச்சி அவங்க சொந்த காலில் நின்னாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவோட அன்பை கொடுத்து வளர்த்தாங்க. சம்பாவும் ஷில்பாவும் இந்த உலகத்தில் தனக்கே உரித்தான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. இந்த சமுதாயத்தை அவங்க போராடி ஜெயிச்சதால பேரும் புகழும் அதிகமாக கிடைச்சது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு எதிரியாக மாறிடுச்சு. அவங்க டீம் மெம்பர் புஷ்பா அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. நாம அடுத்தவங்களுக்கு மேல பொறாமைக்கு பதிலா அன்பை செலுத்த ஆரம்பிச்சோம்னா மனிதத்தையும் மனுஷங்களையும் நம்மளால காப்பாற்ற முடியும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட் எபிசோட்ல நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். கிரைம்ஸை அனலைஸ் பண்ண நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க. அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ரொம்பவே அலர்ட்டா இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றங்கள் கிட்ட இருந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த்.